நிச்சயமாக. தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி மாதவரத்தில் 22 ஏக்கர் நிலமானது தேர்வு செய்யப்பட்டு, அங்கு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு, அந்த மசோதா அந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாக்கு பல மாதங்களாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது 2025 ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதாவை தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என்.ரவி திருப்பி அனுப்பியிருந்தார். மேலும் அதில் 4 மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சட்ட மசோதா கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த சட்ட மசோதா தொடர்பாக ஆளுநர் தெரிவித்த கருத்துக்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை முற்றிலும் நிராகரிப்பதாக தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த சட்ட மசோதா கடந்த அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த சட்ட மசோதாவை தற்போது குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என்.ரவி அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் சட்ட மசோதா ஒருமுறை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் திருப்பி அனுப்பிக்கப்பட்டு மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என்.ரவி தற்போது அனுப்பி வைத்துள்ளார்.